அன்பான உள்ளங்களே, நம்முடைய சேனல் பக்தி மற்றும் கோயில்களை பற்றிய விவரங்களை தருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். எனவே இதை போன்ற வீடியோக்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கவும். நமது இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்து லைக் செய்வதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் ஊக்கம் நாங்கள் மேலும் வளர வழி செய்வதாகவும். எனவே நமது வீடியோக்களை லைக் மற்றும் ஷேர் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் இனிவரும் வீடியோக்களில் நீங்கள் விரும்பும் சுவாரஸ்யமான ஆத்மார்த்தமான நிகழ்ச்சிகளை காணலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்று நாம் பார்க்க போகும் கோவில் நான் இந்தியாவின் அற்புதமான இடங்கள் மற்றும் கலாச்சாரங்களை ஆராய்கிறேன். இன்று தமிழ்நாட்டின் மிகவும் புனிதமான மற்றும் அற்புதமான கோயில்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலை நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். இது 100 தூண்கள் கொண்ட மண்டபத்திற்கு பிரபலமானது. இது நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது. இந்து புராணங்களிலிருந்து பல்வேறு காட்சிகள் இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இது விஷ்ணுவின் புனித தலமாகும். மேலும் இது 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வளமான வரலாறு மற்றும் கட்டிடக்கலையை கொண்டுள்ளது. இது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. பின்னர் விஜயநகர மற்றும் நாயக்க ஆட்சியாளர்களால் கோயில் வளாகம் 23 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் 32 சன்னதிகள், 19 விமானங்கள் மற்றும் 339 தூண்களை கொண்டுள்ளது. ஆனால் இந்த கோவிலின் மிகவும் தனித்துவமான மற்றும் கவர்ச்சிகரமான அம்சம் மரத்தால் செய்யப்பட்டு வெள்ளிப்பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள விஷ்ணுவின் சிலை ஆகும். இந்த சிலை அத்தி வரதர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அத்தி மரத்திலிருந்து வரம் கொடுப்பவர் என்று புராண கதை கூறுகிறது. இந்த சிலை முதலில் பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மாவால் வணங்கப்பட்டது. பின்னர் இது தேவர்களின் ராஜாவான இந்திரனுக்கு வழங்கப்பட்டது. இந்திரன் இக்கோயிலில் சிலையை நிறுவி நீண்ட காலம் வழிபட்டான். ஆனால் சரஸ்வதி தேவியின் சாபத்தால் இந்திரன் யானையாக மாறி கோயிலை வலம் வந்ததால் இந்த அதிசயத்தை நினைவு கூறும் வகையில் யானை வடிவில் மலையில் தோன்றிய விஷ்ணுவின் அருளால் சாபம் நீங்கினார். இந்திரன் 2 பல்லிகள், ஒரு வெள்ளி மற்றும் ஒரு தங்கம் ஆகியவற்றை கோயிலின் கூரையில் வைத்தார். இந்த பல்லிகள் இன்றும் காணப்படுகின்றன மற்றும் அவற்றை தொடும் பக்தர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவதாக நம்பப்படுகிறது. அத்திவரதர் சிலை மிகவும் புனிதமானது. இது 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பெட்டியில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டு 48 நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. கடைசியாக 2019ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் இறைவனை தரிசனம் செய்ய கோவிலுக்கு குவிந்தனர். அடுத்த முறை 2059ஆம் ஆண்டு வரும். எனவே
இறைவனை முழு மகிமையுடன் தரிசிக்கும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அன்பான உள்ளங்களே, நமது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவினால் உங்கள் மனம் மற்றும் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்திருந்தால் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் இதை போன்ற பயனுள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு உள்ளங்களே, கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க வளமுடன்.